லைஃப்ல தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா கேளுங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 60வது கதை. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு ரொம்ப ஆசையோட ஒரு ஃபுட் ஷாப் ஒன்று ஓபன் பண்றா. அண்ட் முதல் நாள் கொஞ்சம் பேர் வராங்க. அண்ட் 2வது நாள் கொஞ்சம் கூட்டம் குறையுது. அண்ட் 3வது நாள் வரவங்க எல்லாருமே குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட் சரியில்லை, உப்பு சரியில்லைன்னு சொல்லி அவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவன் எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அவன் மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறா. அண்ட் ஒரே வாரத்துல அந்த ஃபுட் ஷாப்பை க்ளோஸ் பண்ணியிருந்தான். எல்லாரும் இவளை பார்த்து சிரிக்கிறாங்க. பட் 10 நாளைக்கு அப்புறம் அவ என்ன பண்ணா தெரியுமா? மீண்டும் அந்த ஃபுட் ஷாப்பை ஓபன் பண்றா. அண்ட் முதல் நாள் இந்த தடவை யாருமே வரல. எம்டி ஷேர், எம்டி ஷாப். அண்ட் 2வது நாள் ஒரே ஒரு பெரியவர் மட்டும் வராரு. அண்ட் அடுத்த நாள் அந்த பெரியவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு வராரு. அண்ட் ஒரே வாரத்துல இப்போ அந்த ஃபுட் ஷாப் ஃபுல்லாவே வந்து க்ரௌட் ஆயிருது. இங்க என்ன சேஞ்ச் ஆச்சு தெரியுமா? சேம் ஃபுட் ஷாப் தான், ஆனா ஃபுல் க்ரௌடா இருக்குது. அவன் அந்த க்ளோஸ் பண்ண 10 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா? ஒவ்வொருத்தர் திட்டிய வார்த்தையையும், ஒவ்வொருத்தர் சொன்ன குறை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு அதை எல்லாத்தையுமே சரி செய்தா. அண்ட் நம்ம லைஃப்லயும் இதே மாதிரி தான். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தப்புமே லெசன் தான். அண்ட் நம்மளை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே நம்மளை சரி செய்யறதுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு சான்ஸ் தான். கீழே விழுந்ததுனால அது தோல்வி கிடையாது. கீழே விழுந்ததுனால தான் எப்படி திரும்ப எந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். ஸோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா பயப்படாதீங்க. அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. பிகாஸ் லைஃப்ல கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாமே சின்ன சின்ன தவறுகள்ல இருந்து கத்துக்கொள்ளக்கூடிய பாடத்துல இருந்து தான் கிடைக்குது. அண்ட் மறக்காம இந்த ஸ்டோரியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும்.